Hi hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோல நான் எதை பத்தி பார்க்க போறோம்னா எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் எதிர்பார்த்திருந்த இந்த GDS ஆன்லைன் என்கேஜ்மென்ட் பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிருக்காங்க. அதற்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்திருக்கேன். அதாவது இதுல வந்து எப்படி வந்து இந்த GDS வந்து கரெக்ட்டா வந்து அப்ளை பண்றது அது மட்டும் கிடையாது. நிறைய பேருக்கு தெரியாம இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெனரலா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா அப்படி காமனா வந்து அப்ளை பண்ணிடுவீங்க. கண்டிப்பா அப்படி அப்ளை பண்ணாதீங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வேலை வந்து மேக்ஸिमम பிரெஃபரன்ஸா கிடைக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா சொல்லிருக்கோம். அது மட்டும் கிடையாது, இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கறதையும் தெளிவா வந்து கொடுத்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. A to Z நீங்க எல்லாமே இந்த வீடியோ மூலமா கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும். ஒரு சில டிப்ஸை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கினீங்க அப்படின்னா இதுல நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் கரெக்ட்டா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோக்கு நம்ம சேனலை மறக்காம கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய ஒரு பெல் ஐகானோட அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வந்துடும். இந்த GDS பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாவே 44,228 போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. இதற்கான எண்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா இது அவைலபிளா இருக்கு. இந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் வந்து கொடுத்திருக்கேன். அதற்கு முன்னாடி நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்தியா போஸ்ட்ல வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ப்ரொஃபைல் இருக்கு அப்படின்றவங்க தாராளமா அந்த ஐடி மூலமா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஒரு சில நேரங்களில் சர்வர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இஷ்யூவா இருக்கு, சர்வர் அன்அவைலபிள் சொல்லிட்டு அப்படி வருது. அதனால மறுபடியும் கொஞ்ச நேரம் விட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்க ஒருவேளை போஸ்ட் ஆஃபீஸ்ல ஆல்ரெடி நான் அப்ளை பண்ணிருக்கேன்னா கண்டிப்பா ப்ரொஃபைல் இருக்கும். அப்படி ப்ரொஃபைல் இப்ப மறந்துருச்சு அப்படின்றவங்க கீழே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபர்கெட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நீங்க அப்ளை பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் இமெயில் கொடுத்தீங்களோ அதை இங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அதை சென்ட் ஆன பிறகு அந்த ஓடிபி சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க மொபைலுக்கு பாத்தீங்கன்னா SMS உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ தெரிஞ்ச பிறகு ஸ்ட்ரெயிட்டா நீங்க அப்ளைல கொடுத்து ஸ்டேட்டை கொடுத்துட்டு நம்ம சப்மிட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஸ்ட்ரெயிட்டா அப்ளை பண்ற பேஜ்க்கு வந்து போயிடலாம். இல்ல நான் இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அப்ளை பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பேஜ்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணினா இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ற மாதிரி வரும். முதல் விஷயம் இந்த இடத்துல வந்து உங்க ஃபோன் நம்பரை வந்து கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு வேலிடேட் மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு பாத்தீங்கன்னா ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி போட்டுட்டு நீங்க வந்து வெரிஃபை வந்து கொடுத்துருங்க. அதன் பிறகு உங்க இமெயிலுக்கும் ஓடிபி சென்ட் ஆகும். அதையும் பாத்தீங்கன்னா வேலிடேட் கொடுத்து மெயில் கொடுத்துருங்க. அதன் பிறகு உங்களுடைய மார்க் ஷீட்ல எப்படி நேம் இருக்கோ அந்த நேம் மாதிரி இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கங்க. அதன் பிறகு உங்களுடைய அப்பா பெயரை வந்து டைப் பண்ணிக்கங்க. அதன் பிறகு உங்க டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துங்க. உங்களுடைய ஜெண்டரையும் அடுத்து வந்து கொடுத்துருங்க. இதுல பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி பேஸா வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த போஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ்னு இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் OBC SC ST இந்த 5 பிரிவுல தான் உங்களுக்கு இந்த போஸ்டிங்கை வந்து போட போறாங்க. இந்த கம்யூனிட்டி கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ ஒருவேளை நீங்க வந்து OBC-யா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ஓப்பன் ஆகும்னா அன்ரிஜிஸ்டரும் உங்களுக்கு OBC தான் ஓப்பன் ஆகும். நீங்க அதில் வந்து ப்ரிஃபரன்ஸா போட்டு நம்ம கொடுத்துக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் கண்டிப்பாக சொல்றேன். ஒருவேளை நீங்க SC கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு SC-யும் UR-ம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். அதன் பிறகு நீங்க வந்து BPM அதே போல ABPM இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத தெளிவாக நான் சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. இந்த கம்யூனிட்டியை கொடுத்துட்டு சர்க்கிள் என்ன வருது அப்படிங்கிறது தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துங்க. அதே போல இயர் ஆஃப் பாசிங் ஸ்கூல் இருக்கும். நீங்க 10th எப்போ முடிச்சீங்க அப்படிங்கிறத இதில் வந்து கொடுத்துக்குங்க. அதன் பிறகு கேப்சா இருக்கும். அதையும் போட்டுட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்குங்க. இதுல எல்லாமே மொபைல் நம்பர் வேலிடேட் சக்சஸ்ஃபுல்லி, இமெயில் வேலிடேட் சக்சஸ்ஃபுல்லி வந்துடும். கேப்சா போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கண்டினியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபில் பண்ணணும் அப்படின்னா ஓகே வந்து கொடுத்துங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா கீழே ப்ளீஸ் கண்டினியூ ஃபில்லிங் யுவர் டீடைல்ஸ் பிலோன்னு இருக்கும். இதில் ஆதார் நம்பர் நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தால் வந்து போட்டுக்குங்க. அதன் பிறகு நீங்கள் டிசபிலிட்டி பர்சனா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய டைப்பில் டிசபிலிட்டி கொடுக்கும். லாங்குவேஜ் ஸ்டடிட் இன் செகண்டரி ஸ்கூல்னு இருக்கும். நீங்கள் என்ன லாங்குவேஜில் படிச்சீங்க, தமிழா இங்கிலீஷா உருதுவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதையும் வந்து போட்டுட்டு வெட்டவர் நீங்க வந்து ஒர்க் பண்றீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நீங்க வந்து எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா எஸ் வந்து கொடுங்க, இல்லைன்னா நோ வந்து கொடுத்துருங்க. அதன் பிறகு போட்டோ அப்லோட் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல NOC அவைலபிள் தேவை கிடையாது, மேண்டேட்டரி இல்லை. இதுல போட்டோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா 50 KB-க்குள்ள 200 DPI வந்து ஸ்கேன் பண்ணிருக்கணும். நீங்க 50 KB-க்குள்ள இதில் அப்லோட் பண்ணணும். அதாவது JPEG-ல தான் அப்லோட் பண்ணணும். PDF அந்த மாதிரி ஃபார்மேட் எதுவும் இருக்கக்கூடாது. அதன் பிறகு சிக்னேச்சர் வந்து பாத்தீங்கன்னா 20 KB-க்குள்ள 200 DPI-ல வச்சு நீங்க வந்து அப்லோட் வந்து பண்ணணும். இதை வந்து அப்லோட் பண்ண பிறகு சப்மிட் வந்து கொடுத்துருங்க. சப்மிட் பண்ணி உங்களுக்கு ப்ரிவியூ காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் கரெக்டா இருக்குன்ற பட்சத்தில் கீழே டெக் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கறது வந்து கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஷோவா இருக்கும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கரெக்டா நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு SMS-ம் பாத்தீங்கன்னா வந்திருக்கும். இதை கண்டினியூவா நீங்க அப்ளை பண்ணனும்னா கண்டினியூ அப் டு அப்ளைன்னு இருக்கும். அதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்தீங்க உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் கீழே சர்க்கிள் இதுல நீங்க எந்த சர்க்கிள் அப்ளை பண்றீங்களோ அதை வந்து தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுத்துட்டு சப்மிட் அப்படிங்கறத கொடுத்துருங்க. உங்களுக்கு OTP பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்த மொபைல் நம்பர் OTP சென்ட் ஆயிருக்கும். அந்த OTP-யை வந்து கீழே வந்து டைப் பண்ணிட்டு கீழே கேப்சா இருக்கும். அதையும் போட்டுட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கறத கொடுத்துருங்க.
இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. உங்கள் ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை போட்டுட்டு இதே சேமாக வந்து உங்கள் பெர்மனெண்ட் அட்ரஸ் இருந்துச்சுன்னா பக்கத்தில் டிக் பாக்ஸ் சேம் ஆஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ்ன்னு இருக்கும். அதை வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அட்ரஸ் சேமாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் பேஸ்ட் ஆகிடும். அதற்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் 10th முடிச்ச இயர் வந்து போட்டிருப்பீங்க. அதில் வந்து நீங்கள் என்ன போர்டில் படிச்சிங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் 2012 to 15 படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் அடிப்படையிலையா இல்லை பர்சன்டேஜ் அடிப்படையிலான்னு கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி வந்து நீங்கள் ஒருவேளை சயின்ஸில் வந்து ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணிக்கலாம், இல்லை சயின்ஸில் 100 மார்க்கே நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் கரெக்டாக கொடுத்துட்டு கீழே ரிசல்ட் டைப் கேட்டிருப்பாங்கல்ல மார்க் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுடைய மார்க்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருங்க. இதில் கீழே சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கும். அதாவது செலக்ட் சப்ஜெக்ட்டில் நீங்கள் என்ன சப்ஜெக்ட்டோ லாங்குவேஜில் படிச்சிங்களோ அதை வந்து தமிழ் இருந்தால் தமிழ், இங்கிலீஷ் இருந்தால் இங்கிலீஷ் வந்து கொடுத்துட்டு கீழே வந்து மார்க் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த டிவிஷனில் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் டிவிஷன், என்னுடைய டிஸ்ட்ரிக்டில் நான் என்ன டிவிஷனில் செலக்ட் பண்ணணும் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண பிறகு இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்யூனிட்டி பேஸாக வந்து கொடுத்துருப்பீங்க. அந்த கம்யூனிட்டி பேஸ் ஆகவும் அதே போல் அன்ரிஜிஸ்டர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அவைலபிலிட்டி காமிக்கும். நீங்கள் வந்து இதில் ப்ரிஃபரன்ஸில் எப்படி நான் கொடுக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இது நார்மலாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் எல்லாரும் பண்ணிடுவீங்க. ஆனால் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 அப்படின்னு கண்டினியூஸாக வந்து கொடுக்காதீங்க. இல்லை எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த ப்ரிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு டோட்டலாக உங்கள் டிவிஷனுக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத வந்து தெளிவாக ஃபஸ்ட்டு பாருங்கள். இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட என்னென்ன ஷோவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா GDS ABPM அப்படின்னும் GDS BPM அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை GDS ABPMல உங்களுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. BPMல 12,000 அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இல்லை எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ABPM அப்படின்னா என்ன அப்படின்னா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. BPM பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். நீங்கள் ABPM இருந்தீங்கன்னா நீங்கள் வீடு வீடாக போயிட்டு போஸ்ட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஒர்க் ஆகும். BPM பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸ்லேயே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒர்க்காக இருக்கும். உங்களுக்கு BPMல ஆஃபீஸில் நடக்கக்கூடிய எல்லா ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அசைன் பண்ணணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருக்கும். உங்களுக்கு 2,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சேலரி வந்து கொடுக்குறாங்க. ABPMல கண்டிப்பாக உங்களுக்கு 2,000 ரூபாய் குறைவாக 10,000 ரூபாய் என்ற விதத்தில் இந்த GDS ABPM BPM வந்து கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் எதை கொடுக்கணும்னா முதல் விஷயம் நீங்கள் வந்து உங்களுடைய கம்யூனிட்டி பேஸாக எந்த BPM இருக்கோ அதை வந்து கொடுங்க. BPM எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருங்க. உங்கள் கம்யூனிட்டியில் BPM எதெல்லாம் இருக்கோ அதை ப்ரிஃபரன்ஸாக ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. அதன் பிறகு உங்களுடைய ABPMல உங்களுக்கு நியர்பையாக இருக்கக்கூடிய லொக்கேஷன்ஸில் அன்ரிஜிஸ்டரில் வந்து கொடுத்துருங்க. அதன் பிறகு DS இருக்கும். அந்த DSல உங்களுடைய அன்ரிஜிஸ்டர்லையோ நீங்கள் முதல் விஷயமா உங்கள் கம்யூனிட்டியில் வரக்கூடிய BPMஐ ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுங்கள். அதன் பிறகு DSல இருக்கக்கூடிய உங்கள் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடியதை ப்ரிஃபரன்ஸாக வச்சு பண்ணுங்கள். மூணாவதாக ABPM ஃபில் பண்ணுங்க. நாலாவதா அன்ரிஜிஸ்டர்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து ப்ரிஃபரன்ஸா வந்து பண்ணிருங்க. இந்த ஆர்டர்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் ஒரு குறிப்பிட்ட நம்பரை மட்டும் தான் போடுவீங்க. நீங்க வந்து உங்க டோட்டலா உங்க டிஸ்ட்ரிக்ட்ல டிவிஷன்ல எவ்வளவு இருக்கோ அத்தனை நம்பருமே கரெக்டா நோட் பண்ணி ஒன் பை ஒன்னா நீங்க 1 2 எத்தனை இருக்கோ அது வரைக்கும் நோட் பண்ணி இந்த ப்ரிஃபரன்ஸை கன்ஃபியூஸ் ஆகாம கரெக்டா வந்து ஃபில் பண்ணிடுங்க. நீங்க 1 2 3 ஸ்ட்ரைட்டா போட்டுன்னு வரதை விட இந்த மாதிரி நீங்க உங்க கம்யூனிட்டி பேஸ் உங்களுக்கு தேவையான லொகேஷன்ஸை நீங்க ப்ரிஃபரன்ஸா வச்சு அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த ஜாப் பாத்தீங்கன்னா 10th மார்க்கை வச்சு பர்சன்டேஜ் வச்சு தான் உங்களுக்கு ஜாப் அசைன் பண்றாங்க. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் அப்ளை பண்ணி ஹையஸ்ட் மார்க் இருக்கவங்க கண்டிப்பா ஜாப்ஸ் வந்து போயிருப்பாங்க. அதனால இப்போ நான் ட்ரை பண்ணா வருமா வராதான்னு நிறைய பேர் கேட்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா மறக்காம அப்ளை வந்து பண்ணி இந்த ஒரு ரிசல்ட்டை கண்டிப்பா நம்ம பார்த்துக்க முடியும். உங்களுடைய டிவிஷனில் எவ்வளோ வந்து வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் வைஸாக இருக்கும். உங்கள் ஸ்டேட்டை கிளிக் பண்ணி உங்களுடைய செலக்ட் டிவிஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் டிவிஷனை கொடுத்துட்டு நீங்கள் வியூ போஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ போஸ்டர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத டோட்டலாக இங்கே வியூ பண்ணியிருப்பாங்க. இது காமனாக உங்களுக்கு OBC வீக்கர் செக்ஷன் எல்லாத்துக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்துட்டு என்னென்ன போஸ்ட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம். கரெக்டாக உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதில் நீங்கள் 1 2 3 வந்து கொடுத்துட்டு வந்துடுங்க. இந்த நம்பர் போடும்போது
போடும்போது கேர்ஃபுல்லாக ஒரு நம்பரை ஒரு முறை தான் போடணும், அதை மல்டிபிள் டைம் வந்து போடாதீங்க, உங்களுக்கு எரர் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி மொத்தமாக நீங்கள் நம்பர்ஸை வந்து ப்ரிஃபரன்ஸை கொடுத்த பிறகு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக் பாக்ஸ் இருக்கும். இந்த இடத்துல டிக் பாக்ஸை பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் வந்து கொடுத்துங்க. சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இப்போ ஓகே வந்து பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன கொடுத்தீங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்த்தீங்க அப்படின்னா வியூ பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை மறக்காமல் பிரிண்ட் எடுத்து வச்சுங்க. ஒருவேளை இந்த ப்ரிஃபரன்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பண்ண முடியாது. ஸோ கேர்ஃபுல்லாக சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக இது பார்த்துக்கிட்டு அப்ளை வந்து பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸாக கரெக்டாக வந்து அப்ளை பண்ணணும். ரொம்பவே சிம்பிள் தான். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.